அரிசி மாவும் வெல்லமும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெல்லத்தோட தண்ணி சேர்த்து கரையிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரிசி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவை நம்ம சின்ன சின்ன பாலா செய்யணும். அதிகமான அளவு தண்ணி சேர்த்துட்டா நம்மளால செய்ய முடியாது. மாவு நல்லா பிணைஞ்சிட்டு குட்டி குட்டி பால் சைஸா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசி மாவை நம்ம பாலா செஞ்சுருக்கோம். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணுறதுனால வெல்லத்தில் இருக்க தூசியெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அரிசி மாவு அடியில் பிடிச்ச மாதிரி ஆகிரும். தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருந்த ரைஸ் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அடியில் பிடிச்சிடாம கிளறிட்டே இருக்கணும். வாசத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து கிளறிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கு. நல்லா திக்கானோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அரிசி மாவு வெல்லம் இந்த ரெண்டையும் வச்சு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு. உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.